ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு சுய ஒழுக்கம் பற்றிய குறிப்புகள். இந்த வீடியோ பதிவில் சுய ஒழுக்கம் பற்றிய 19 குறிப்புகளை தான் நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது, தொடர்ச்சியாக 2 முறை யாரையும் ஃபோனில் அழைக்காதீங்க. அவங்க முக்கிய வேலையாக இருக்கலாம் அல்லது பேச முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கலாம். இரண்டாவது, திருப்பி தருகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட பணம் கடனாக கேட்பவர்கிட்ட மனப்பூர்வமாக கேட்டுக் கொடுங்க. இது திரும்ப வருமா வராதா அப்படின்னு. அது உங்க கேரக்டரை அவர் உணரச் செய்யும். இதே போல இரவல் கொடுக்கும் பேனா, புத்தகம், லஞ்ச் பாக்ஸ், குடை போன்றவற்றுக்கும் இது பொருந்தும். மூணாவது, ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னு நண்பர் உட்பட யார் அழைத்தாலும் மெனு கார்டில் காஸ்ட்லியாக உள்ள எதையுமே ஆர்டர் செய்யாதீங்க. அழைத்தவரையே உங்கள் விருப்பப்படி ஆர்டர் சொல்லுங்க அப்படின்னு வேண்டலாம். அது உங்க மதிப்பை இன்னும் உயர்த்தும். நாலாவது, இது போன்ற தர்ம சங்கடமான கேள்விகளை தவிர்க்கலாம். இன்னும் கல்யாணம் ஆகலையா? குழந்தைகள் இல்லையா? இன்னும் சொந்த வீடு வாங்கலையா? ஏன் இன்னும் கார் வாங்கல? இது நம்ம பிரச்சனை இல்லை, அப்படிதானே? அஞ்சாவது, தானியங்கி கதவை திறக்க நேர்ந்தா பின்னால் வருபவர் ஆணோ பெண்ணோ, சிறியவரோ பெரியவரோ, அவர்கள் வரும் வரை மூடாமல் பிடித்திருப்பது அவர்கள் சமூகத்துல பொறுப்புள்ளவர்களாக நம்மளை மாறச் செய்யும். ஆறாவது, நண்பருடன் டாக்ஸியில் சென்றால் இம்முறை இயலாவிட்டாலும் மறுமுறை நீங்க காசு கொடுத்து விடுங்க. அது உங்க மதிப்பை உயர்த்தும். ஏழாவது, மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளியுங்க. மோசமாக இருந்தாலும் சாய்ஸில் வைத்திருக்கலாம். எட்டாவது, அடுத்தவர் பேசும்போது இடைமறிக்காதீங்க. அவர்கள் கொட்டட்டும், இறுதியில அவர்களுக்கே நல்லது தெரிந்துவிடும். ஒன்பதாவது, நீங்கள் கிண்டல் அடிப்பதை சம்பந்தப்பட்டவர் ரசிக்கவில்லை அப்படின்னா மீண்டும் அதை செய்து விடாதீங்க. அவரை உற்சாகப்படுத்துங்க. உங்கள் மதிப்பை அது இன்னும் மேம்படுத்தும். பத்தாவது, யார் உதவினாலும் பாரபட்சமின்றி நன்றி சொல்லுங்க. அதற்கு வயது வரம்பு எதுவுமே பார்க்காதீங்க. 11வது, பொதுவில் புகழுங்க. தனிமையாக இருக்கையில் குறைகளை சுட்டி காட்டலாம். அது இன்னுமே உங்க மதிப்பை உயர்த்தும். 12வது, உடல் பருமனை ஒருபோதும் கிண்டல் அடிக்காதீங்க. நீங்க பார்க்க ஸ்மார்ட்டாக கியூட்டாக இருக்கீங்க அப்படின்னு கூறுங்க. உடல் எடை குறைக்க அவராக கேட்டால் ஒழிய நாம் அறிவுரையே வழங்கக்கூடாது. 13வது, யாராவது அவர்கள் போட்டோவை காட்ட போனில் கொடுத்தால் கேலரியை இடதிலிருந்து வலது பக்கமாக தள்ளி பார்க்காதீங்க. அடுத்து என்ன இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. 14வது, யாரும் தனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, போக வேண்டும் அப்படின்னு சொன்னா உடனே என்ன நோய்க்கு என்று கேட்டு விடாதீங்க. அவர்களின் தனிப்பட்ட நோய்கள் பற்றி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று கருதலாம். விரைவில் நலமடைவீங்க என்று நம்புகிறேன் அப்படின்னு கூறலாம். 15வது, நண்பர்களிடமோ யாரிடமோ நேரில் சந்தித்து பேசும்போது போனை நோண்டி கொண்டிருக்காதீங்க. 16வது, கேட்டால் தவிர அறிவுரை வழங்கவே வழங்காதீங்க. 17வது, நீண்ட நாட்கள் கழித்து யாரை சந்தித்தாலும் அவர்களின் சம்பளம், வயது ஆகியவற்றை கேட்காதீங்க. அவர்களாகவே சொன்னால் தவிர. 18வது, தெருவுல யாரையாவது சந்திக்க நேர்ந்தா ஸ்டைலாக கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி விட்டு பேசுங்க. கண் பார்த்து பேசுதல் நம்பிக்கைக்கு நல்லது. 19வது, யார் தனிப்பட்ட பிரச்சனையிலையும் நேரடியாக வலிய போய் தலையிடாதீங்க. இது அனைத்துமே சுய ஒழுக்கத்துக்கான முக்கியமான குறிப்புகள். இதை பின்பற்றி பாருங்க, உங்களுக்கே அதன் பயன் தெரியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.